viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.14ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் 2 சப்டிவிஷன் சேர்த்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. இது என்ன பண்ணணும்னா வெறும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த டேர்ம்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி எழுதணும். ஸோ நாம் வந்து எல்சிஎம் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதாவது 2 3 இருக்கிறனால ஒரு 3 ஆல்ஃபா பீட்டா இதுதான் உங்களோட எல்சிஎம். இப்போது இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா மட்டும் மிஸ்ஸிங். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்னு வந்துடும். இதுவும் டினாமினேட்டரும் கம்பேர் பண்ணால் பீட்டா மிஸ்ஸிங். ஸோ பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்துடும். அவ்வளோதான். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்மில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை 3 ஆல்ஃபா பீட்டா. ஸோ அவங்க கிட்ட மாதிரி அந்த டேர்ம்ஸில் மட்டுமே எழுதியாச்சு. செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 1 பை ஆல்ஃபா பீட்டாவை காமனாக எடுத்தோம்னா 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா இது அப்படியே தான் இருக்க போகுது. இதுக்குள்ளே எல்சிஎம் பண்ணோன்னா ஆல்ஃபா பீட்டாவை எல்சிஎம் பண்ணோன்னா 1 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ 1 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 சம்மும் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபுல்லாக ஒரு வாட்டி லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.